ஓம் நமச்சிவாய. தெய்வீக தன்மை வாய்ந்த மகரிஷி ஒருவர் இருந்தார். ஒரு நாள் அந்த துறவியிடம் 2 இளைஞர்கள் வந்தனர். அவர்கள், சுவாமி, நாங்கள் தவம் செய்து ஆத்ம ஞானம் பெற விரும்புகிறோம். எங்களை உங்களுடைய சீடர்களாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று வேண்டுகிறார்கள். ஓ, நல்லது, இப்படியே இருந்து வாருங்கள் சொல்லிட்டு ஆசிரமத்தில் சேர்த்து கொண்டார். பல நாட்கள் ஆனன. 2 இளைஞர்களும் என்ன ஆனதுன்னு தெரியவில்லையே, சுவாமி உபதேசம் செய்யவில்லையேன்னு சொல்லிட்டு சுவாமியிடம் போய் கேட்கிறார்கள். சுவாமி, ஓ, இவ்வளோ ஆர்வமாக இருக்கிறீர்களா? சரி, நான் முதலில் ஒரு வேலையை தருகிறேன். நீங்கள் 2 லிங்கம் தருவேன். அந்த 2 லிங்கத்தை ஆளுக்கு ஒருவராக எடுத்துக்கொண்டு யார் கண்ணிலையும் படாத இடத்துல கொண்டு போய் வைத்து விட்டு வாருங்கள். அப்புறம் நான் உங்களுக்கு உபதேசம் செய்கிறேன் என்று சொல்லிவிட்டார். இருவரும் ஒவ்வொரு திசையில் சென்று விட்டனர். காலங்கள் போகின்றன. இதில் ஒருவர் மட்டும் தன்னுடைய லிங்கத்தை ஒரு 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 பெரிய இடமா ஒரு மலைப்பகுதியிலே போய் புதைத்து வைத்து விட்டார். ஒருவரோ தேடிக்கொண்டே இருக்கிறார். என்ன செய்வது என்று எந்த இடத்துல வைத்தாலும் யாரோ ஒருவர் பார்ப்பது போலவே உணர்வு தோன்றுகிறது. இது என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்து கொண்டிருக்கிறார். இன்னொருவர் வைத்துவிட்டு சுவாமி எங்கே இருக்கிறாரோ அவரை நாடி நம்ம செல்வோம் சொல்லிவிட்டு கடந்து வந்து விட்டார். சுவாமி ஆத்ம ஞானத்தில் இருந்துருக்கார். என்ன நடக்கிறதுங்கிறதை உணர்ந்து விட்டார் சுவாமி. இவர்களின் ஒருவர் போனவரிலிருந்து ஒருவர் திரும்பி வந்து கொண்டிருக்கிறார். சுவாமியை பார்ப்பதற்காக வந்தார். சுவாமியை பார்க்கிறார். சுவாமி, இது மாதிரி நான் லிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணிவிட்டேன்னா, அதில் சுவாமிக்கு திருப்தி இல்லை. சரி, நீ இருந்து வா அப்படின்னு சொல்லிவிடுகிறார். காலங்கள் போகின்றன. அவரும் இன்னொருவர் தேடி எங்கெங்கெல்லாமோ போய் சுவாமியை வைத்து லிங்கத்தை வைத்து என்ன நடக்கிறது என்று தெரியவில்லை. சீடர்களும் ஒரு சில சீடர்கள் யோசித்து கொண்டிருக்கிறார்கள், என்ன நடக்கிறது என்று தெரியவில்லையே. பல நாள் கழித்து அந்த லிங்கத்துடன் சுவாமி திரும்பி வந்தார். சுவாமி, நான் எங்கே வைத்தாலும் என்னால் முடியவில்லை. சுவாமி, நான் உன்னை பார்த்து கொண்டே இருக்கிறேன், என் கண் எதிரே நீ இருக்கிறாய் என்று ஒரு குரல் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. இதை நான் எங்கே வைப்பது? இப்போ கூட என்னுடைய காதில் கேட்கிறது என்று சுவாமி சொன்னவுடன், கவலைப்படாதே, உனக்கு பகவானின் அருள் கிடைத்து விட்டது. நான் உனக்கு உபதேசம் செய்கிறேன். இன்றிலிருந்து நீ சிவபக்தனாவாய். தெய்வ அனுகிரகம் உனக்கு கிடைத்து விட்டது. ஊருக்கு நல்லது செய்து சுவாமியை வணங்கி நல்ல மக்களுக்கு நல்ல ஆசீர்வாதத்தை வணங்கி வருவாயாக என்று சுவாமி ஆசீர்வாதம் செய்தார். இதிலிருந்து என்ன தெரிகிறது? சுவாமி எல்லா திசையிலும் இருக்கிறார். தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார். ஆகையினால் நாம் சுவாமியை வணங்கி வந்தால் சுவாமி நமக்கு ஆசீர்வாதம் பண்ணுவார். ஓம் நமச்சிவாய.